ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் வாசியுங்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தார். அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்லும்போது சொல்லிட்டு பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர் வேதத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்மை கரிசனையோடு கவனிக்கிற தேவன், நம்ம மேல அக்கறை உள்ள தேவன். ஆமென். அதான் நேற்று பைபிள் ஸ்டடியில நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த உவமை குறித்து பேசும்போது நேற்று பைபிள் ஸ்டடியில ஈவினிங்ல நடந்த வேத பாட வகுப்புல நான் அவங்களுக்கு சொல்லும்போது இப்படியா சொன்னேன், தேவனுடைய சொத்து சபை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அததான் ஆண்டவர் மத்தேயு 25வது அதிகாரத்துல அந்த உவமையின் மூலமாய் அந்த 41வது வசனத்திலிருந்து அந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 45வது வசனத்திலிருந்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கு. அதை இப்ப நம்ம வாசிக்க போகிறது இல்லை. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது எஜமானுடைய ப்ராப்பர்ட்டி. ஆமென். எஜமானுடைய சொத்து. அல்லேலூயா. சோ இந்த எஜமான் அவருடைய சொத்தின் மேல கவனமா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எஜமான் அவருடைய சொத்தின் மேல என்னவா இருப்பாரு? கவனமா இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா வேலைக்காரங்க எப்படி இருக்க மாட்டாங்க? அவ்வளவு கவனமா இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சம்பளம். அப்படிதானே? அவங்களுக்கு என்னது? சம்பளம். ஆனா எஜமானனுக்கு அப்படி கிடையாது. எஜமானனுக்கு அதுதான் அதனுடைய சொத்து. ஆமென். அல்லேலூயா. அதுல ஒரு சின்ன காரியத்தை இழந்தாலும் அந்த எஜமான் சும்மா இருக்க மாட்டாரு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமென். நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, ஒரு வாகனம் வச்சிருக்கீங்கன்னு வைங்க, அதை யாராவது இடிச்சா சும்மா விடுவீங்களா? ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அதுல ஏதாவது ஒரு கண்ணாடியை உடைச்சா சும்மா விடுவீங்களா? விட மாட்டீங்க. அப்படிதானே? அதே போல இந்த சொத்தை ஆண்டவர் கரிசனையோடு கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால. சொல்றது புரியுதா? சில நேரத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது அவர் கவனிக்கிறது இல்ல, நான் போறேன், நான் இருக்கிறேன், நான் வைக்கிறேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லவே இல்லை. இது தேவனுடைய சொத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுடைய சொத்தை அவர் என்ன பண்றாரா? விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேரடியா இப்ப இறங்கி வந்து என்ன பண்ண முடியாது? விசாரிக்க மாட்டாரு. அப்படிதானே? யார் மூலம் தான் விசாரிப்பாரு? ஒரு நபர்கள் மூலம், அவருடைய பிள்ளைகள் மூலம் இந்த விசாரணை வேலையை செய்கிறதுலே அவர் கவனமா இருக்கிறார். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா டைரக்டாவே அவர் இறங்கி இந்த வேலையை செய்யறார். அப்படிதானே? ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல அவர் கொடுக்கிற வாய்ப்புகளை, அந்த காரியங்களை அவருடைய பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளாததுனாலே, அவருடைய பிள்ளைகள் அந்த காரியங்களை செய்யாததுனால அந்த வேலையை அவர் என்ன பண்றது இல்ல, பொறுமையா இருந்து பார்த்துட்டு அவரே அதை போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, அதாவது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இங்க தேவனுடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? அவன் சுகமாய் இருக்கிறானா? ஆமென். அவர் முதல்ல எப்படி என்ன விசாரிக்கிறாங்களா? சுகமாய் இருக்கிறானா? நீங்க ஒரு போன் பண்றீங்க, என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படிதானே? அல்லேலூயா. நீங்க சொல்ல வந்த காரியத்தை எடுத்து உடனே சொல்லிடுவீங்களா? அப்படி சொன்னா அவங்களுக்கு ஒழுங்கா ஒண்ணு தெரியலைன்னு அர்த்தம். அப்படிதானே? சில பேர் போன் பண்ணி, ஏன் வரல, எதுக்கு வரல, கிளம்பிட்டியா இல்லையா அப்படிமா. அப்படிதான். ஆனா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க பிடிக்காதவங்களா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனா என்ன சொல்லுவாங்க? ஒரு போன் பண்ண உடனே அல்லது நேரம் பாக்குற போது அவங்களை என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம். அப்படிதானே? இல்லையா? அப்ப அந்த விசாரிக்கிற போது அவங்க சேர்ந்து ஒரு பதில் ஒண்ணு வருது. அப்படிதானே? இல்லையா? இப்ப நான் யார்கிட்ட போய் விசாரிக்கிறேனோ அந்த நபருக்கு சேர்ந்து ஒரு பதில் வருது பாருங்க. அந்த பதில் எனக்கு மட்டும் சொல்றதே இல்ல, என்னை அனுப்பின தேவனுக்கு சொல்லுகிற பதில். அல்லேலூயா. நீங்க போறீங்க,
நீங்க போய் ஒரு வீட்டுல அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில அல்லது வேலை ஸ்தலங்களில அல்லது போன் மூலம் அல்லது ஒரு நபரை நீங்கள் விசாரிக்கிற போது நீங்கள் தேவனுடைய சார்பாய் அந்த இடத்துக்கு போறீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பங்காளராய் தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன செய்ய போறாரோ அந்த வேலையை செய்யும்படி அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அங்க போய் நான் உங்களை விசாரிக்கிற போது, அங்க போய் நீங்க அவர்களை விசாரிக்கிற போது அவங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வருது பாத்தீங்களா? அந்த பதில் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ தெரியலையோ தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்க போய் அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை என்ன பண்றது இல்ல, பார்க்கிறது இல்லை. அப்படிதானே? நீங்க அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை என்ன பண்ண மாட்டது. ஏன்னா பைபிள் சொல்றது மனிதன் எதை பார்க்கிறானா? முகத்தை பார்க்கிறான். மனிதன் எதை தான் பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஆனா தேவனோ எதை பார்க்கிறானா? அவர் இருதயத்தை கூட இல்ல, அதனுடைய உள்ளிந்திரியம், இந்த டீப் ஹார்ட். ஆமென். இருதயத்தின் உள் ஆழத்துக்குள்ள, அதி ஆழத்துக்குள்ள மறைந்து கிடக்கிற பகுதியா இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய காரியத்தை கூட அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல இப்ப போய் நம்மள ஒருத்தர் விசாரிக்கிறோம் வைங்களேன், அவங்க ரொம்ப வியாதியில ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவங்க உடனே ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம லேசா சிரிப்போம். அப்படிதானே? ஏன்? ஆனா அவருடைய உள்ள இருந்து ஒருவேளை வரக்கூடிய அது நல்ல பதிலா இருக்கலாம், ஒரு விசுவாசத்தினுடைய பதிலா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ரியல் அப்படிங்கிறது என்னது? ரியாலிட்டி, உடல்நிலை சரியில்லை. ஆமென். அப்படிதானே? அப்ப உடனே என்ன சொல்லணும்? உள்ள நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், உள்ள நல்லா தான் இருக்கிறேன், ஆனா என் சரீரத்துல கொஞ்சம் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இதுதான் உண்மை நிலைமை. அப்படிதானே? சோ வேதமும் அதைத்தான் காட்டுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தினத்துல இங்க எபிரேய லிட்டரேச்சர் வகுப்பு இங்க ஆரம்பிச்சோம், பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிக்கும் போது அதுல வந்திருந்த ஆர்வி வால்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதர் இங்க பேசும்போது அவர் சொன்னார், வேதம் என்பது 3 கோணத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன்று என்னது? அப்படி, as usual, literally. ஆமென். அப்படியே என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்படி என்ன செஞ்சாரோ அது அப்படியே, எந்த உருவகம் எந்த உவமை எதுவுமே இல்லாம அப்படியே என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா ஒரு சில இடங்களிலே உவமைகளாகவும் ஒரு சில இடங்களிலே உருவகமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ பைபிள எல்லா இடத்துலயும் அப்படியே எழுதல. புரியுதா? இதுல இருக்கக்கூடிய 1189 அதிகாரத்தையும் அப்படியே என்ன பண்ணல, எழுதல. என்ன நடந்துச்சோ அப்படியே எழுதல. ஒரு சில இடங்களில அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்களில உருவகமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்களிலே உவமைகளாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பேசும்போதும் அப்படிதான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோ இத நான் படிக்கிற போது இந்த 3 கோணத்துல படிக்காம மொத்தமா படிச்சா எப்படி இருக்கும்? புரியாது. அப்படிதானே? அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் பேசுகிற போதும் நீங்கள் விசாரிக்கிற போதும் எல்லா நேரமும் அப்படியே இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நேரத்துல அது எப்படிதான் இருக்கும்? அப்படியே இருக்கும். சில நேரத்துல உவமைகளா இருக்கும், சில நேரத்துல உருவகமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? ஆனா சொல்லும்போது சொன்னாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொன்னார். அது எப்படி? உருவகம். அப்படிதானே? அது அப்படியே கிடையாது. அது நடந்த சம்பவமா இருந்தாலும் அப்படியே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அது எப்ப எல்லாம் லோத்துவின் மனைவியை நம்ம பார்க்கிறோமோ அப்ப எல்லாம் நீ இப்படி ஆயிராத அப்படிங்கறத சொல்ல வர்ற ஒரு செய்தி. அப்படிதானே? அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அதே போல இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க நேரா உங்களை நோக்கி வருகிற போது நீங்கள் எந்த இடத்துல இருந்து எப்படி கேட்கிறீங்களோ அப்படி அது உங்களுக்கு விளங்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? ஏரோது ராஜாவுக்கு முன்னாடி
இயேசு நின்று சொல்லும்போது என்ன சொன்னாரு? அவர்கிட்ட குற்றம் சாட்டும்படியா கொண்டு போனாங்க. ராஜா கிட்ட போய் குற்றம் சாட்டும்படியா கொண்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? இவர் தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுவேன்னு சொல்லி தேவ தூஷணத்தை என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னார். அப்படிதானே? ஏசப்ப தேவ தூஷணம் சொன்னாரா? இல்லை. தேவாலயத்தை இடிக்க சொல்லலையா? அப்பனா சொன்னார். அப்படிதானே? தேவாலயத்தை இடிக்க சொன்னாரு. 3 நாள்ல கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க இருந்த எருசலேம் தேவாலயம் அப்படிங்கிறது 3 நாள்ல கட்ட முடியாத மிக பிரமாண்டமான காரியம். ஃபர்ஸ்ட் முறை கட்டையில அந்த 48 வருஷம் கட்டி இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கட்டினாங்களா? 48 வருஷம் கட்டி இருக்கிறாங்க அந்த காரியத்தை. அப்ப 3 நாள்ல அதை கட்ட முடியுமா அப்படின்னா அவர் அங்க அப்படியே பேசல. ஆமென். புரியுதா நான் சொல்றது? அவர் பேசும்போது அர்ச்சனார் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமென். அல்லேலூயா. சோ இங்க ஒரு உருவகம், இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆமென். அப்ப இது யார் யாருக்கு எல்லாம் இவர் எதை பேசுகிறார் அப்படின்னு பார்த்தாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? புரிஞ்சிச்சு. அப்படிதானே? மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? தேவாலயத்தை இடிக்கிற தேவதூஷணமா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு நபர் உங்களை விசாரிக்கிற போது நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அததான் இங்க சொல்லும்போது சொல்றாரு, அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத விசாரிக்கிறார். அவன் சுகமா இருக்கிறானா அப்படி கேட்கிறார். அப்ப உடனே அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அங்க கையை காட்டி சொல்றாங்க, அதோ ஆடுகளை ஓட்டிட்டு வராளே அதுதான் யாரு? அவருடைய குமாரத்தியாகிய ராகேல் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? அங்கே சொல்லுகிறார்கள் அவன் சுகமா இருக்கிறான். அப்ப அவர் குமாரத்தியை காட்டின என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகளும் சுகமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிள்ளையை காட்டும் போது என்ன அர்த்தம்? அவங்களும் சுகமா இருக்கிறாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் அனுப்புவாங்க, how are you அப்படின்னு அனுப்புவாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் I am fine அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. கீழே நாங்க அடிக்கும் போது I am also அப்படின்னு அடிச்சுக்குவோம். அப்ப என்ன அர்த்தம்? நானும் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அங்க என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. அதே போலதான் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற போது உங்களை மட்டும் விசாரிக்கிறது இல்ல, உங்கள் முழு குடும்பத்தை, உங்கள் முழு கோத்திரத்தை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்றது, உன் நிமித்தம் உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் நிமித்தம் உன்னையும் உன் சந்ததியையும் பெருக பண்ணுவேன் அப்படி சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சோ அப்ப நான் தேவனுடைய ஆலயத்துல அங்கமாக இருந்து தேவனை துதிக்கிற போது, தேவனை தொழுது கொள்ளுகிற போது என் நிமித்தம் கர்த்தர் என் சந்ததியை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் நிமித்தம் என்னுடைய உறவினர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நண்பர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், சபையாரை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு போன் பண்ணும்போது போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, அதுக்கு அடுத்த வார்த்தை சபை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறதுனால என்னை விசாரிக்கும் போது என்னோட நிறுத்திடுறது இல்லை, என் குடும்பத்தை விசாரிக்கிறாங்க, அதுக்கடுத்து நான் நடத்தி கொண்டு இருக்கிற தேவனுடைய அந்த சபையை என்ன பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. அப்ப நான் பதில் சொல்லும் போது யார் சார்பா சொல்லணும்? எல்லாருடைய சார்பாய் பதில் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த ஒரு பொறுப்பு உங்களிடத்துல இருக்குது. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து நீ சுகமா இருக்கிறியா அப்படி கேட்கும்போது நான் சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லணும்? உங்க வீட்டுல இருக்கிற சுகவீனத்தின் காரியங்களை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட படிக்கிறேன். இதே ஆதியாகமம் 43வது அதிகாரம் 27வது வசனத்தை படிங்களேன். 27. அப்பொழுது அவர் சுக செய்தியை விசாரித்து ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, இங்க வரும்போது ஆண்டவர் அங்க தேவ மனுஷனை பயன்படுத்தி என்ன சொல்றாரு, முதல்ல அவர்களை நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்களே, உங்க தேசம் எப்படி இருக்கு, உங்க மற்ற காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய சுக செய்தியை, பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்களா, உங்கள் முதிர் வயதில இருக்கிற உங்க தகப்பன் சுகமா இருக்கிறாரா அப்படி சொல்லி கேட்டாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ பாருங்க எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் பாருங்க நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அவ்வளவு கரிசனை உடைய தேவன். அப்பதான் தேவனை ஏற்றுக்கொண்ட, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படி இன்னொரு தேசத்துல போய் அடிமையாய் போய் இப்ப சுயாதீனமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனிடத்துல அந்த பஞ்ச காலத்துக்கு உணவு வாங்க வந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு. அந்த உடன் பிறந்த சகோதரர்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, பிரயாணம்லாம் நல்லா போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதோட முடிக்காம அதுக்கடுத்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு முதிர் வயதுல இருக்கிற உங்க தகப்பன் சுகமா இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அதனால ஒருவேளை நீங்க வயசு கூட இருக்கலாம், வயசு கம்மியா இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையோடு கூட விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல மனிதர்களுடைய விசாரணை வித்தியாசமா இருக்கும். மனிதர்களுடைய விசாரணை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது தேவையில்லாத காரியமா இருக்கும். சில நேரங்கள்ல உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு விசாரிக்கிற காரியங்கள் கூட என்ன இருக்கும். ஆனா தேவன் அப்படி விசாரிக்கிறவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இதுல நம்ம ரொம்ப கவனமா அந்த காரியத்தை என்ன பண்ணணும், நாம் வைக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய நபர்களா இருக்கிறோம். உபாகமம் 12வது அதிகாரத்தின் பக்கமாய் திருப்பிக்கோங்க. 10வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். படிங்களே அப்படியே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால், உங்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை எல்லாம் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால், நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சோதரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரா, நீங்க யோர்தானை கடந்து போகிற போது, ஆமென், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வருகிற போது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அங்க கடந்து வருகிற போது, அங்க நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வைக்கிறார். அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க முதல்ல ஒரு இடத்தை என்ன பண்ணணுமா, அங்கே நீங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியரும் சந்தோஷப்படுவீர்களாக அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படி சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. உன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறது எங்கே செலுத்தக்கூடாதாம், கண்ட இடமெல்லாம் செலுத்தக்கூடாதாம். ஆமென். அல்லேலூயா. கண்ட வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை நீங்க உங்களுக்கு நீங்க வச்சுக்கல அப்படின்னா நம்ம எந்த லிஸ்ட்ல வந்துருவோம், அலைந்து திரிகிற லிஸ்ட்ல வந்துருவோம். அப்படிதானே? அல்லேலூயா.
ஆனா ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கர்த்தர் என்ன பண்றாரா? ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதற்காக? எதற்காக? நீங்க ஒரு இடத்துல இருந்து, என் அட்ரஸ் இது, நான் இங்கதான் இருக்கிறேன், நான் அட்ரஸ் இல்லாதவன் இல்ல, நான் புறம்போக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இருக்கிறதற்காக கர்த்தர் உங்களுக்கு என கொடுக்கிற ஒரு வீடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விருந்தாளி எத்தனை நாளைக்கு போலாம்? விருந்தும் மருந்தும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா மருந்தும் கசந்துரும், விருந்தும் கசந்துரும். ஆமென். அல்லேலூயா. எங்க செல்லுக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள். அவருக்கு 10 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. இந்த வயசான நாட்கள் அவர் போலீஸ் அதிகாரியா இருந்தவர். ரிட்டையர்ட் ஆன பின்னாடி நேர முத பிள்ளை வீட்டுக்கு போவார். அங்க நல்ல மட்டன் சிக்கன் அப்படி எல்லாம் வர்றது வரையில இருப்பார். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், அடுத்து எங்க எதுக்கு வந்துடும்? சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கார குழம்புக்கு அப்படி வர அடுத்து அந்த கவுச்சி இல்லாம மாறின உடனே அன்னைக்கே பேக் பண்ணி அடுத்து 2வது பிள்ளை வீட்டுக்கு போயிடுவார். இது மாதிரி 10 வீட்டுக்கும் என்ன பண்றவாரு? மாசம் ஃபுல்லா போயிட்டு வந்துருவாரு. அப்ப அவர் கடைசி வரல என்ன இல்ல, நிரந்தரமா ஒரு இடத்துல அவரால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஏன்? சாப்பாட்டு ராமனா, சாப்பாட்டு பிரியனா இருந்தபடினாலே. ஏன்னா அவர் இருந்த நாள், அவர் சம்பாதித்த நாள், அவர் இருக்கக்கூடிய நாட்கள்ல இருந்ததுனால. ஆனா அவருடைய பிள்ளைகள் அப்படி வீடு வீடா என்ன பண்ணல, சுத்தல. அவருடைய பிள்ளைகள் தலையெடுத்து இன்னைக்கு இருந்தாலும் ஏதாவது விசேஷம்னா வர்றாங்க, உடனே அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அவங்க பிள்ளைகளே எங்க அப்பா எங்க இருப்பாருன்னு அவருக்கு என்ன பண்ணாரு தெரியாது. இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிறாரு, நாளைக்கு எங்கேயோ. அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இங்க ஏதாவது கிடைக்கும், இங்க மட்டன் சிக்கன் கிடைக்குதா, ஓகே, நாளைக்கு அங்க கிடைக்குதா, நாளை மறுநாள் அங்க கிடைக்குதா, நாளை மறுநாள் அங்க கிடைக்குதா, அப்படி கிடையாது. ஆமா, எல்லா நாளும் கறியை போட்டுக்கிட்டு இருந்தா கடைசியா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. என்னாச்சு? அந்த சரீரம் அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஆமே. அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்க வீடு எப்படியோ அதே மாதிரிதான் தேவனுடைய ஆலயம். ஆமே. டெய்லி மட்டன் வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி சிக்கனை கொடுத்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமே. அல்லேலூயா. சோ ஒரு கலப்படமா கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே பாத்தீங்க அப்படின்னா அறுசுவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா. அறுசுவை உணவு. இந்த பக்கத்துல நான் அதை கேள்விப்பட்டதில்லை. அறுசுவை உணவு அப்படின்னாவே செட்டிநாடு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகம் முழுவதும் அறுசுவை உணவு அப்படின்னு ஃபேமஸா இதுதான், செட்டிநாடு. அங்க போனாதான் அறுசுவை உணவினுடைய அர்த்தமே நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியும். நாமே அப்படிப்பட்ட அந்த உணவு காரியங்களில ஒரு கவனம் செலுத்தினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதுல வித்தியாசமா இல்லைன்னா சரீரத்துல நிறைய வியாதி வந்துடும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? சில வியாதிகள் சில காரியங்கள்லாம் வருகிற போது, அதனால ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, சபை அப்படிங்கிறது ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த மாம்ச சரீரத்துக்கும் ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு இடம் தான் என்னது, சபை. ஆமென். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, இளைப்பாறுதலின் சுதந்திரத்தினாலும் நீங்கள் இன்னும் சுகமா என்ன பண்ணணுமா, நாம் வசித்திருக்கும் போதும் அப்படி சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலின் இடத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி வரையில அடிமைத்தனத்தின் இடம், இப்ப எங்க வந்தாச்சு, சுதந்திரத்தின் இடத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப ஏன்னா நம்ம தேவனுடைய சொத்து. அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப இந்த தேவனுடைய சொத்து சபையாகிய சுதந்திரத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை வைக்கிறார். ஆமென். அப்படி வைக்கும் போது இங்கே எல்லாத்தையும் அனுபவிக்கிறதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது அப்படி சொல்றாரு.
ஆமென். அல்லேலூயா. எப்ப எதை செய்யணும்னு சொல்லி ஒரு பட்டியலை வகுத்து கொடுத்ததே அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அதுக்கு முன்னாடி வரையிலும் பழைய ஏற்பாட்டு நாட்கள் சட்டத்திட்ட ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறது மனிதனை மிகவும் வருத்தின கஷ்டப்படுத்தின சில காரியங்களா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. சோ எனவே தெளிவா இந்த காரியங்களை நீங்கள் நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போய்விடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவங்க 14வது வசனத்தை படிங்களேன். கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசலில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். ஆமென். இங்க ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 14வது வசனத்துல சொல்றாரு, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம். இப்ப பாருங்க, கோத்திரம் எத்தனை இருக்கு? 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்தையும் ஒரே இடத்துல கொண்டாந்து அழைச்சாரா? இல்ல. ஆமென். 12 கோத்திரத்தையும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்து நீ இப்படி இரு அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும். ஃபர்ஸ்ட் உன் கோத்திரத்தில். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரு? யூதா கோத்திரம், தாவீதின் கோத்திரம், வம்சம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழி வந்தவர்கள் அப்படி வந்து பைபிள் நம்மளுக்கு சொல்லுது. ஆமென். இதெல்லாமே மாம்ச ரீதியாவா ஆவிக்குரிய ரீதியாவா? ஆவிக்குரிய ரீதியா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால நம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால என் ஆவி என் ஆத்மா சரீரமும் கழுவப்பட்டு இருக்கிறதுனால இப்ப யூதா கோத்திரத்தினுடைய அந்த பட்டியல்ல இப்ப நாமும் இடம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ முதல்ல என்ன பண்ண, ஒரு கோத்திரம் ஒன்றை நீ என்ன பண்ண தெரிஞ்சு கொண்டு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடு. ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்ன எந்த இடத்துல நீங்க இருக்க சித்தமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆமென். இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல வந்து நம்ம உட்கார கூடாது, அப்படிதானே? அல்லேலூயா. விருப்பம் இல்லாம வந்து என்ன பண்ணக்கூடாது, உட்கார கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லும்போது சொல்லுது, நான் என்ன பண்ணணும், என்னைய எங்க வைக்கிறீங்கன்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முகஸ்துதி முக காரியங்கள் ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கக்கூடிய காரியத்திற்காக சபையை ஆண்டவர் ஏற்படுத்தல. நான் போன வருஷத்துல இருந்து அந்த காரியத்தை தான் உங்களுக்கு தெளிவா நான் பேசிட்டு வர்றேன். ஆமென். அல்லேலூயா. முதல்ல இந்த சபை என்பது தேவன் என்னைய இங்க வச்சிருக்கிறாரா அப்படிங்கறது யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியணும். ஏன் கோத்திரம் தானா அது? தேவன் என்னை ஏற்படுத்தி இங்க கொண்டு போய் பலி செலுத்த என்னை வச்சிருக்கிறாரா அப்படிங்கறது யாருக்கு தெரியணும்? எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரியாத பட்சத்துல நான் விருப்பத்தோடு இதுல ஆராதிக்க முடியாது, விருப்பத்தோடு இதுல இருக்க முடியாது, விருப்பத்தின் காரியங்கள் இருக்காது. அப்ப இங்க யார் வந்து நின்று சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையா இருக்காது. இல்ல, தேவனுடைய வார்த்தையாய் உங்களுக்கு தோணாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் அது. தேவனுடைய வார்த்தையாய் உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் கோத்திரங்களில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த இடத்தில் மாத்திரம் உங்கள் சர்வாங்க தகன பலிகளை நீங்க என்ன பண்ணணும், செலுத்துங்க. அப்ப இதுதான் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா இங்க வரும்போது உங்கள் ஆராதனை முறைகள் அப்படிங்கிறது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். அல்லேலூயா. 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 அப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், என்னால சமாதானமா இந்த இடத்துல ஆராதிக்க முடியுதா? ஆமென். எனக்குள்ள சமாதானமா நான் இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா என்னால வந்து போக முடியுதா?
என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள நான் போறது போல தைரியமா என்னால போக முடியுதா அப்படிங்கிற காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தேவனிடத்துல கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இல்ல, இது உன் இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இங்க என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எனக்கு எது இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அங்க தொல்லை பண்ணவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. அத திட்டமா இந்த காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் இல்ல, எங்க போனாலும் அது தேவனுடைய சொத்து. ஆமென். சபை என்பது தேவனுடைய சொத்து. இந்த தேவனுடைய சொத்துல தேவனே தேவ ஊழியர்களையும் தேவனுடைய ஜனங்களையும் இணைக்கிறார் அப்படி சொல்லி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நாட்டினவங்களா ஒரு சபையில நீங்க இருந்தால் கர்த்தர் உங்கள் மூலம் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய திட்டமே வழிய உங்களை வச்சு உடைக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்க திட்டமா என்ன பண்ணணும்? காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் உங்களை நாட்டினது இந்த இடம் தான் அப்படிங்கறத நீங்கள் நிச்சயித்திருக்கும் போது இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க கவனமா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அறிவிப்புல இருந்து ஒவ்வொரு பகுதியையும் கவனமா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அது உங்களுடைய இடம். நீங்கள் தகன பலிகளை செலுத்த வருகிற இடம், தேவனை துதிக்க வருகிற இடம். அப்ப என்ன எப்ப நடக்கும்னு நீங்க கவனமா இருக்கணும். ஆமென். ஒரு பேங்க்குக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு 10 நம்பர்ல டோக்கன் போட்டு உங்களுக்கு உட்கார வச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? உங்க நம்பர் எப்ப வருதுன்னு நீங்க உட்கார்ந்து இருக்கணும். ஒரு முறை 10 10 10 3 முறை சொல்லிட்டு 11 அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது நம்பர் போன பின்னாடி ஐயா நான் 10 நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வரிசையில உட்காருங்க சார், ஒரு 100 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்றோம்? அப்புறமா உங்களை கூப்பிடுறோம் அப்படி சொல்லிடுவாங்க. அவர் நினைச்சா இடையில கூப்பிடுவாரு, நினைக்கலைன்னா கடைசியா கூப்பிடுவாரு. ஆமென். அதே போலதான் தேவன் உங்களுக்கு ஒரு ஒழுங்கு காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி நான் இங்க சபையில சொல்லும் போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சபை என்ற ஒரு பொதுவான அறிவிப்பு கொடுக்கக்கூடிய இடம். ஆமென். அல்லேலூயா. உபவாச ஜெபங்களுக்கு, இரவு ஜெபங்களுக்கு வருகிறவர்களுக்கு இது தெரியும். சபை என்பது பொது இடம். இங்க இருந்து சபையினுடைய சட்ட ஒழுங்குகளை தான் பேச முடியும். ஆனா உள்ள இருக்கிற உங்களுடைய நிலைமைக்கு என தேவனுடைய சில விதிமுறைகள், விளக்குகள் அப்படிங்கிறது பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அதையும் இங்க உபதேசிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஆமென். அல்லேலூயா. உபவாசம் அப்படிங்கிறது இங்க இருந்து அறிவிப்பு கொடுக்கிறது எப்படிதான் கொடுப்போம்? உபவாச நாள் எல்லாமும் பிடிக்க சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு கொடுக்க மாட்டோம். அப்படிதானே? உபவாசத்தோடு வாங்க, லீவ் போட முடிச்சுன்னா லீவ் போட்டு வாங்க, வீட்டுல யாரும் இருக்காதீங்க, கண்டிப்பா இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றது என்ன பண்ணுவோம்? இங்க கொடுப்போம். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட முறையில தேவன் 4 ஆப்ஷன் வைக்கிறார் உபவாச ஜெபத்துக்கு. 1, நீங்கள் தண்ணீரும் உணவும் அருந்தாமல், அதாவது தண்ணி குடிச்சு புசிக்காமல் இருக்கிற, ரெண்டும் இருக்காம இருக்கிற ஒரு வகையான உபவாசம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து 1 இருக்கு, உணவு மட்டும் புசிக்காம தண்ணி குடிச்சுக்கலாம், தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? குடிச்சுக்கலாம். 3வது ஒரு காரியம் இருக்குது, அங்க வந்து என்னன்னா ருசிகரமான பதார்த்தங்களை விளக்கக்கூடிய ஒரு வகையான உபவாசம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 டேஸ்ல நிறைய பேர் வந்து மட்டன், சிக்கன் அந்த மாதிரி காரியங்களை, மீன் இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? விலக்கிடுவாங்க. விலக்கிட்டு அதுல வரக்கூடிய, அதுக்கு செலவழிக்கக்கூடிய காரியங்களை ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அதை உதவி செய்யக்கூடிய காரியங்களை சிலர் செய்வாங்க. அது ஒரு வகையான உபவாச காரியங்கள். சோ இப்படி பல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மருந்து எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற ஒரு காரியம். இப்ப நான் மருந்து எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த உபவாசத்துல என்ன கிடையாது? சட்டம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய அந்த சுகத்தின் காரியங்களை நான் சரி செய்து கொள்ளுகிறதற்கு என எனக்கு ஒரு நிபந்தனையை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வாரமும் உபவாச ஜெபத்துக்கு அறிவிப்புல இவ்வளவு காரியத்தை அறிவிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை என்னைக்காவது ஒரு முறை தான் பண்ண முடியும், சொல்ல முடியும். அதை உங்கள் கவனத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். 2வது அதே மாதிரி இரவு ஜெபம் அப்படிங்கிறது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஆமென். ஏன் அப்படின்னா
இந்த இரவு ஜெபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியம் அப்படிங்கிறது அதனுடைய மேன்மையை நீங்கள் தெரிந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் இங்க வரும்போது நீங்கள் என்னோட சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நானே இருக்க மாட்டேன் முழு இரவு ஜெபத்துக்கலாம் வெளியில ஊழியத்து நிமித்தம் போகிற போது. அப்ப இங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க நிமித்தம் இங்க யாரை நாங்க நியமனம் பண்ணிருக்கிறோமோ அவங்களோட சேர்ந்துதான் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? சோ அது தேவனுடைய ஒழுங்கு. ஆமென். அதுவுமே அப்ப சொல்லும்போது சொல்றது உங்களால வர முடியலன்னா இங்க வந்துடலாம், அங்கே இருந்து இங்க வருகிறதுக்குரிய காரியங்களை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆமென். சோ இதெல்லாம் என்னது? சபையினுடைய ஒழுங்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களை யாராவது கையை பிடிச்சு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லைன்னா கர்த்தர் உங்களை சபிப்பார் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அவர்கள் உங்களுடைய வளர்ச்சி, அவங்கள உங்களுடைய தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு, சபையோடு இருக்கிற உறவு. ஆமென். பாருங்க, சில பேர் வீட்டுல சில குடிகாரர்கள் இருப்பாங்க. அவன் எப்ப வீட்டுக்கு வருவானே தெரியாது. அப்படிதானே? சில நேரத்துல சாயந்தரம் கொஞ்சம் ஓவர் போதை ஆயிடுச்சுன்னா ரோட்ல எங்கேயாவது படுத்து கிடப்பாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வெளியூருக்கு வேலை நிமித்தம் போயிருப்பாங்க. அவங்க டெய்லி எனக்கு பண்ண முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. அவர்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்பதான் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு வர முடியும். ஆனா வீட்டுக்கு எல்லாரும் வந்துடணுங்கிறது பொதுவான சட்டம். சொல்ற புரியுதா? பொதுவான சட்டம் எங்க வந்துடணும்? வீட்டுக்கு வந்துடணும். சாயந்தரம் ஆயிட்டா எங்க வந்துடணும்? வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது பொதுவான சட்டம். அல்லேலூயா. பாருங்க, நாங்க சில நேரங்களில் இங்க இருக்கக்கூடிய வேலைகள் நிமித்தம் நைட் இங்கே படுத்துறோம், வீட்டுக்கு போறது கிடையாது. அப்ப நான் சட்டத்தை மீறிட்டேன்னு அர்த்தமா? அப்படின்னா அதுல விதிவிலக்கு அப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென். இந்த காரியங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆனா எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், எனக்குன்னு ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கணும், நான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு இடம் இருக்கணும், கர்த்தரை பணிந்து கொள்கிற ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் எனக்கு திருப்தியா இருக்கணும். அந்த இடம் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற இடமா இருக்கணும். அந்த இடத்துக்கு நான் வருகிற போதெல்லாம் குறைந்த மனதோடு அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல, நிரந்தரமாய் முழுமையாய் பூரணமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த நான் வர்ற இடமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? அடுத்து நம்ம கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில கலந்து கொள்ளாத காரியங்களை குறித்து தான் திருவிருந்த குறிச்சு பேசுறோம். நல்லா கவனம் முடிச்சு கவனிக்கிறீங்களா? உபவாச ஜெபத்துக்கு வராதவங்க, முழுநீர் ஜெபத்துக்கு வராதவங்க, மற்ற ஊழியங்களை செய்யாதவர்கள், அவர்களுக்கு இதுல கிடையாது. ஒழுங்கு அப்படிங்கிறது நல்லா தெளிவா சொல்றோம். மாதத்துல சில நேரங்கள்ல 4 வாரம் இருக்கு, சில நேரத்துல 5 வாரம் இருக்கிறது. ஆமென். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தான் பைபிள் என்ன சொல்றதுன்னா, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படி சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்ப மத்ததெல்லாம் விட்டுறலாமா அப்படின்னா, அது உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உள்ள உறவை போல உங்களுக்கும் சபைக்கும் உள்ள உறவின் காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சு போறவங்க ஒரு அல்லேலூயா. அதுல அதுக்கும் அல்லேலூயா. இப்படி புரிஞ்சு போறதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நல்லா தெளிவா கவனிங்க. அந்த 4 வாரத்திலையும் 2 வாரம் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, அதுவும் தொடர்பு கொள்ளாமல், அதுவும் தொடர்பு கொள்ளாமல். நல்லா புரியும். தொடர்ந்து இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் வராம அதுக்கு அடுத்த வாரம் வந்து அப்படி கிடையாது. தொடர்ந்து 2 வாரம் வரல அப்படின்னா நீங்க 4வது வாரம் திருவிருந்துக்காக கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? அட்டன் பண்ணி ஆகணும். அதுல இடையில 1 வாரம் தான் உங்களுக்கு சபையோட உறவு இருக்கிறதான காரியங்கள். ஆமா, 4 வாரத்துல 1 வாரம் உறவு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கும் என்ன சொல்லியாச்சுன்னா, உங்களுக்கும் நீங்கள் தேவனுக்கும் இருக்கிற உறவுல நீங்கள் சரியா இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் நான் வர முடியல அப்படின்னா, நீங்கள் உபவாச ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? திருவிருந்தை எடுக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒப்பந்தம் சரியா இருந்தா அந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, சபை அப்படிங்கிறது ஒழுங்கு இல்லாத ஒரு இடம் இல்ல, ஒழுங்குக்குரிய ஒரு இடம். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா, எப்படி விசாரிக்கிறாரா? ஒழுங்கும் கிரமமுமா விசாரிக்கிறார்.
பாருங்க, யோசேப்பு விசாரிக்கிற போது சும்மா பூதிப்படையா நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிக்கல. முதல்ல அவங்களுடைய சுக செய்தியை விசாரித்தார். ஆமென். அதுக்கப்புறம் உங்களுக்கு முதிர் வயதில் இருக்கக்கூடிய உங்கள் தகப்பன், அதுக்கடுத்து தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற போது முதலாவது உங்கள் தனிப்பட்ட காரியங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கோத்திரத்தையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது நீங்கள் இருக்கிற ஊரை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா உங்களை நம்பி இந்த ஊர்ல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? சோ இப்படிப்பட்ட தெளிவான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 22வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் படிங்களேன். எரேமியா 22வது அதிகாரம் 21வது வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க தெளிவா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து கெட்டு போனப்ப சொல்றது கிடையாது. சுகமா இருக்கிற போது, வாழ்ந்திருக்கிற போது, செழித்திருக்கிற போது உங்களுக்கு தேடி சுவிசேஷம் வந்திருக்கும். ஆமென். உங்களை தேடி ரட்சிப்பின் வார்த்தை வந்திருக்கும். உங்களை தேடி கர்த்தருடைய அந்த அனுக்கிரகத்தின் வாசல் திறக்கப்பட்டதாய் வந்திருக்கும். ஆமென். ஆனா அன்னைக்கு நம்ம என்ன பண்றது இல்லையா? கேட்கிறது இல்லை. நம்மளுடைய செவியை சாய்த்து கொண்டு இருக்கிறது. கேளே அப்படின்னு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏதாவது வரும்போதுதான் நம்ம யாரை தேடுறோம்? தேவனை தேடுகிறோம். பிரச்சனைன்னு வரும்போதுதான், போராட்டம் வரும்போதுதான், அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற போதுதான், அல்லது பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அந்த எண்டுக்கு போயிற போதுதான் நம்ம கர்த்தருடைய காரியங்களை என்ன பண்றோம்? தேடுகிறவர்களாக இருக்கிறோம். என்னையும் இன்க்ளூடிங், என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு வர்றேன். ஆமென். ஏன்னா சபை அப்படிங்கிறதுல நானும் ஒரு அங்கம். இது என்னுடைய சபை இல்ல, கர்த்தருடைய சபை. ஆமென். அல்லேலூயா. எஜமானனுடைய சொத்து அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதான் இங்க சொல்லும்போது சொல்றாரு, நான் சுகமா இருக்கையில எனக்கு வர்ற வார்த்தைக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? செவி கொடுத்து ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் செவி கொடுத்தா கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர். நீங்க சொன்னாங்க பாருங்க, யூட்ரஸ்ல 3 கட்டி இருந்துச்சாம். எத்தனை கட்டி? 3 கட்டி இருந்திருக்கு. கன்சீவ் ஆயிருக்கும் போது 3 கட்டி இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தை வளர்றதோட கட்டி வேகமா வளரும். ஏன்னா ஏற்கனவே அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்களை பேப்பர்ல, நியூஸ்ல இந்த காரியங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆமென். ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். திருவிருந்து அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய மாமிசம். அதை செஞ்சது ஏதாவது ஒரு பேக்கரியா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வீடா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஊழியர் கூட என்ன பண்ணிருக்கலாம், அல்லது அந்த ஊழியர் குடும்பம் போட்டு பேசி ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம். செஞ்சவரை பத்தி அது பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னா செஞ்சு ஆல்டருக்கு வர்றது வரையிலும் அது ரசம், அது ஜூஸ். ஆனா செஞ்சு இங்க வந்து அதை பிளஸ் பண்ண பின்னாடி அது கிறிஸ்துவனுடைய ரத்தம், அந்த பிரெட் கிறிஸ்துவனுடைய மாம்சம். இது எதுக்காக அப்படின்னா ஐக்கியத்தின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், சபை. நான் ஒன்னா இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு காரியம். அல்லேலூயா. ஒன்னா இல்லாம இத வச்சா என்ன ஆகும்? ஆண்டவர் பார்த்து ஒருத்தன் சொல்லும்போது சொன்னா, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்றும், பொல்லாத மனுஷன் எனக்கு என்ன பண்ணும் தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆமென். கடினமுள்ள, அது பொல்லாத கடினமுள்ள எஜமானம். ஆமென். இயேசு அவனுடைய பார்வைக்கு இயேசு எப்படிதான் தெரிஞ்சாரு? பொல்லாதவரா தெரிஞ்சாரு. கடினமுள்ளவனா என்ன பண்ணது தெரிஞ்சாரு. ஆமென். அல்லேலூயா. அதே அவர் வாழ்ந்த பகுதியில் இருந்த மற்ற மக்களுக்கு எப்படி தெரிஞ்சாரு தெரியுமா? அவர் அற்புதம் செய்கிறவராகவும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறவராய் தெரிந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் மனதுருக உடையவராம், ஆலோசனை கர்த்தராம், நீதி உள்ள தேவனாம், கண்ணீரோடு கூட மரியாதை என்ன பண்ணாராம்? விசாரிக்கிறவராய் இருந்தாராம். தேவன் ஒரு கரிசனை உள்ள தேவனாய் மற்றவர்களுக்கு தோன்றினார்.
ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் கடினம் உள்ளவரா தெரிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. சோ அப்ப உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க அவரை சுகமாக்குகிறவரா, அவர் கிருபை நிறைந்தவராய், உங்கள் குடும்பங்களை வாழ வைக்கிறவராய், உங்கள் கண்ணீரை மாற்றுகிறவராய், உங்கள் கவலைகளை மாற்றுகிறவராய், உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவராய் நீங்க பார்த்தா எப்படி இருப்பீங்களா? நீங்க அப்படியே இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் மேல இருக்க உடனே என்ன சொல்லுவாரு? ஆமென், ஆமென், ஆமென் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஏசப்பா உம்முடைய கிருபையினால நான் சுகமா இருப்பேன் அப்படி சொன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாரா? ஆமென் அப்படி சொல்லுவாரா? ஆமென். கர்த்தாவே என்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே நீ வாசம் பண்ண பண்ணுவீர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரா? ஆமென் அப்படி சொல்லுவார். ஆமென். சொல்றது புரியுதா? இதுதான் தேவனுடைய திட்டம். சோ அந்த ரத்தமும் அந்த மாம்சமும் எனக்குள்ளே கலந்து வருகிறது. ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல, ஏதோ ஒரு வாரங்கள்ல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கின் காரியம் அல்ல, அல்லது நினைவு கூற சொல்லிட்டாரு அதனால நான் நினைவு கூறுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது என்னை சரி செய்கிற காரியம். எனக்குள்ள எப்பொழுதெல்லாம் அது வருதோ அது என்னுடைய மாம்ச ரத்தத்தை மாற்றி எனக்குள்ள கிறிஸ்துவின் ரத்தத்தை நிலைநாட்டுகிற வேலையை செய்து. ஆமென். அதான் ஒரு ஊழியர் கடந்த நாள்ல என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருந்தா இந்த வியாதி இருக்காதுன்னு எனக்கு என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கே நான் சுகமாயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா. அது வரல வியாதியா தான் நான் இருந்தேன், இந்த வெளிப்பாடு எனக்கு வர வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு 58 வயசு ஒரு ஊழியர் திண்டிவனத்துல இருக்காரு, அவர் சொன்னார். ஆமென். எத்தனை வயசுல வந்திருக்கு ஞான உதயம்? 58 வயசுல வந்திருக்கு. அவர்களுடைய ஊழிய அனுபவங்கள் 25 வருஷம் ஆக போது. அடுத்த வருஷம் 25வது வருஷம், அதாவது ஜூபிலி கொண்டாட போறாரு அவர். போதகர்கள் எல்லாருக்கும் அழைப்பு வந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோ பாருங்க, 24 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அழைப்பு, என்ன ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு? இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள வந்திருக்கிறதுனால வியாதியை நான் வச்சுக்கிற முடியாது அப்படிங்கிற வெளிப்பாடு வந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அவர் சுகமாயிட்டார். சோ ஒரு காரியத்துல நான் சுகமாகணும், நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசுவை இயேசுவா பார்க்கிறதற்கு, அப்படியே பார்க்கிறதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, அப்படியே நான் பார்க்கிறதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் நீங்க அந்த உண்மை நிலைமைக்குள்ளே, அந்த உத்தமமான காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போக முடியும். அந்த சுகத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். லேவியராகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் படிங்களேன். 25, 18, 19. என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். நீங்கள் இருக்கிற ஊர்ல எப்படி இருப்பீங்களா? சுகமா இருப்பீங்க. உங்க வீட்டுல நீங்க சுகமா இருப்பீங்க. உங்க தேசத்துல நீங்க சுகமா இருப்பீங்க. எப்ப அப்படின்னா கர்த்தருடைய இந்த வார்த்தையை, இந்த நியமனங்களை, இந்த கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுகிற போது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இந்த கட்டளைகளை நான் கை கொண்டா, இந்த நியமனங்களை நான் கை கொண்டா, தேவன் என்னோடு பேசக்கூடிய காரியங்களை நான் கை கொண்டா நான் சுகமாய் இருப்பேன். அடுத்த வார்த்தையை படிங்களேன். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், ஆமென், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். ஆமென். 19வது வசனத்தை திருப்பி படிச்சிருங்களேன்.
பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அப்போ உங்க வயல், உங்கள் காரியங்கள், உங்கள் கையின் பிரயாசை இதெல்லாம் நீங்க திருப்தியா சாப்பிடும்படி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணுமா? கட்டளைகளின் படியும், கற்பனைகளின் படியும், நியமனங்களின் படியும் நீங்க தனிப்பட்ட முறையில இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கும் எனக்கும் உரிய காரியம். ஆமென். அதே மாதிரிதான் உங்களை நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு கர்த்தர் என்னை இங்க வைக்கல. அப்படி நான் நியாயம் தீர்த்தா கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, நீ யாரு அப்படி கேட்கிற. அப்படியே கேட்டிருக்காரு பைபிள். நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்களை இப்படி செய், அப்படி செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அது உன் வேலையே இல்லை, நான் சொல்றத சொல்லு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றத சொல்லு. கேட்டா அவங்களாச்சு, கேட்காட்டி அவங்களாச்சு. கேட்கலையேன்னு சொல்லி நீ ரொம்ப ஆதங்கப்படவும் வேண்டாம். உன் சொத்தை இழந்துட்டது மாதிரி நீ என்ன பண்ண வேண்டாம். கையோ முறையோன்னு நீ குதிக்கவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரு. அது ஏன் சொத்து, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாரு. அப்படித்தானே? அல்லேலூயா. அது யாருடைய சொத்து? தேவனுடைய சொத்து. தேவன் பாத்துக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. சோ அப்ப நீங்க தேவனுடைய சொத்தா இருக்கிறபடினால உங்களை குறிச்சு நான் கரிசனை காட்டுறதை காட்டிலும், உங்களை குறிச்சு இங்க இருக்கிற மற்றவர்கள் கரிசனை காட்டுறதை காட்டிலும் தேவன் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால சொல்றாரு, உங்களை சுகமா வாழ பண்ணுகிறதுக்காக, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுறதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவனை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படி சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சொல்ல உன் விசுவாசம் என்ன பண்ணுச்சான்? உன்னை ரட்சித்தது அப்படி சொல்ற. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் விசுவாசம், உங்க நம்பிக்கை உங்களை விடுதலை ஆக்குது. ரட்சிப்பு என்ன தெரியுமா? மீட்பு, விடுதலை, சுகம், பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தையில முடிச்சோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது அது நிறைய இருக்கு. ரட்சிப்புங்கிறது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்புன்னா விடுதலை, மீட்பு, பாதுகாப்பு, சுகம், ஆமென், சமாதானம், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாய் அடக்கின வார்த்தை தான் ரட்சிப்பு. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க எப்ப தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ, விசுவாசம்னா ஏற்றுக்கொள்றது, நம்புறது. ஆமென். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, நீங்க சுகமா இருப்பீங்க அப்படி வருது. அப்ப பக்கத்துக்காரங்களுக்கு அப்படின்னா நீங்க சுகமாக முடியாது. அந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு நான் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு சுகமாகும். ஆமென். இப்ப ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, பப்ளிக் மீட்டிங் நடக்குது. ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் அப்படி எல்லாம் வர்றாங்க. அத்தனை பேரும் சுகமாயிடலாங்களா? இல்ல. ஏன்? தேவன் பாரபட்சம் உள்ளவரா? யாரு அதை ஏற்றுக்கொள்றாங்களோ தேவனால முடியும். நான் நம்பி வந்திருக்கிற இயேசுவால முடியும். சார்லஸால அல்ல, அல்லது இங்க உள்ள இருக்கிற யாரால அல்ல, அல்லது இப்ப வந்திருக்காரு ஸ்டீபன் காஸ் அவரால அல்ல, இங்க இருக்கக்கூடிய தேவ மனிதர்களால அல்ல, ஃபாதர் பெர்க்மன்ஸால அல்ல, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஊழியர்கள் மூலம் அல்ல. உங்கள் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் வர்றதுக்கு இப்ப நம்ம மாதிரி ஒவ்வொருத்தர் தேவை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காருங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. நாங்க போய் ஜெபம் பண்ணோம், அந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நபர் தேவை. பைபிள்ல இங்க பாருங்க, இங்க இந்த அற்புதம் நடந்துருக்கு, இங்க இந்த அற்புதம் நடந்துருக்கு காட்டுறதுக்கு ஒரு நபர் என்னன்னு தேவை. ஆனா சுகமாக்குறது, இந்த காட்டுறதோ
அல்லது பார்க்கிறதோ அல்லது ஜெபிக்கிறதோ அல்ல, உங்கள் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. உங்க விசுவாசம், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவே, தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நம்பிக்கையே உங்களை சுகமாக்குகிறது. அதான் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அதுதான் நம்ம கரெக்டா இங்க சொல்லணும். அப்படிதானே? உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு? குணமாக்கினது. நீ சமாதானத்தோட என்ன பண்ண? உன் வேதனை நீங்கி சுகமாறு. நீ வியாதியோட மட்டும் இல்ல, வேதனையோடு இருக்கிறாய். அல்லேலூயா. அந்த வியாதி அவங்களை என்ன ஆக்கிடுச்சான்? வேதனைக்குள்ள கொண்டுட்டு போயிருச்சு. வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையா மாற்றிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆமென். நீ வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதுக்கடுத்து பாருங்க, நீங்க சுகமா இருக்கிறதற்கு உங்கள் விசுவாசம் வேணும். கடைசியா நீங்க இன்னொரு வசனத்தை படிங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. வெறும் சரீர சுகத்தை மட்டும் தேவன் தருகிறவர் அல்ல. ஆமென். எனக்கு பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் செய்கிறவர் அல்ல. கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்யும் போது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம். அல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லும்போது சொல்றாரு, நீ தங்கி இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற உன் வீட்டுல, நீ இருக்கிற உன் ஊர்ல, நீ இருக்கிற உன் தெருவுல, நீ இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த தேசத்துல நீ சுகமா இருக்கும்படி. அல்லேலூயா. நான் என்ன பண்றாரா? நான் வேண்டுகிறேன் சொல்றேன், நான் விருப்பப்படுகிறேன், நான் உனக்காக ஒரு வேண்டுதல் செய்யறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வேலையை தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்காக செய்யறீங்க, நாங்க உங்களுக்காக செய்யறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேண்டுதல். தேவனே, இந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும், இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இவங்களுக்கு கர்த்தர் நீங்க உங்களை தொடுங்க, இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க வேண்டுதல் பண்றோம். நீங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க? வேண்டுதல் செய்றீங்க. உலகம் முழுவதும் இந்த காரியம் தான் நடந்துட்டு இருக்குது. ஆங்காங்கே உபவாச ஜெபம், இரவு ஜெபம், ஆராதனை, பொதுக்கூட்டங்கள், கேர் செல்லு, ஹோம் செல்லு அப்படின்னு சொல்லி பல இடங்களில போய் சேர்ந்து, தேவனே இந்தியாவை ஆசீர்வதிங்க, எங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னா, இதெல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற உங்க ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்றதுனால, அல்லேலூயா, வேண்டுதல் செய்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாராம்? உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லும்போது இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த உன்னதமான தேவனை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ நீங்க விசாரிக்கிறவராய் அவர் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனமாய் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆமென். இப்ப மத்தேயு 24வது அதிகாரத்தின் பக்கமாய் நீங்கள் திருப்பி இங்க வாங்க. இருபத்தி 4வது அதிகாரம் 40